வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு காய் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதாவது நெய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதையும் நெய்யில் நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், தனியா, நெய், உப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது நெய் பீர்க்கங்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அந்த தனியா, அதாவது இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ண போகிறேன். இது வந்து நெய் பீர்க்கங்காங்கிறதுனால இது ஃபுல்லாகவே வந்து நெய்யில் தான் செய்ய போகிறேன். நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ நெய் காயட்டும். காஞ்ச உடனே நான் இதில் தனியாவை போட்டு ஃப்ரை பண்ணி அதை பொடியாக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பாருங்க, நல்ல வாசனை வருது. அப்படியே அந்த வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள நான் வந்து தேங்காய் துருவல், பச்சை மிளகா அண்ட் மிளகாய்த்தூள் இது மூணையும் சேர்த்து ஒரு சுற்றிட போகிறேன் மிக்சியில் போட்டு. பச்சை மிளகாவும் போடுறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போகிறோம். இதெல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆயிடுச்சு நல்லா. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த தனியா வந்து ஆறி போயிடுச்சு. இதையும் நான் பொடி பண்ண போகிறேன். பாருங்க, நல்லா பொடி ஆயிடுச்சு. ஏன்னா அது நல்லா நெய்லேயே நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதனால நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இது நெய் பீர்க்கங்காங்கிறதுனால நான் இதில் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து தாளிப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான். அதாவது வெறும்னே இந்த காயை போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தனியா பவுடர், அதை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிடலாம். நெய் இப்படியே சூடாகிட்டு வருது. அதோடவே இந்த காயை சேர்த்துடுறேன். இந்த நெய்யிலே வந்து இந்த காய் நல்லா வதங்கிடும். பீர்க்கங்காய் வந்து ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு காய். அதனால் இது வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பாடில் வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் 2 நாளாவது சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் அது தண்ணி காய்ங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் விடும். இப்போது இந்த முக்கால்வாசி அது அப்படியே வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தனியாத்தூள், அது சேர்த்துட்றேன். இது
பச்சை வாசனை போகணுன்னுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நெய்யில் தான் அதை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதோட இந்த தேங்காய், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் இது 3 அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை நான் இதோட சேர்த்துறேன். இதோட ருசிக்கு உப்பு. இது நல்லா அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அப்படியே அது மெதுவாக வேகட்டும். அதாவது முக்கால்வாசி இது ஃபுல்லாக வேகட்டும். அப்போ தான் அந்த தனியாவோட ஃப்ளேவர், அப்புறம் அந்த பச்சை மிளகா, தேங்காய், மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த காய்க்குள்ளே இறங்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 நிமிஷம் அது சிம்மில் வச்சு நம்ம அப்படியே லேசாக வதக்கி விட்டுடலாம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்கள் இதோட நம்ம கைமா இருக்குது இல்லைங்களா, அதை கூட நம்ம பாயில் பண்ணி பீர்க்கங்காவோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த காயே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜோட இதை கலந்து கொடுத்தா தெரியவே தெரியாது, அது பீர்க்கங்காய் போட்டிருக்கோன்னே தெரியாது. பட் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர், ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்போது இந்த நெய் பீர்க்கங்காய் தயாராகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது பாருங்கள், நல்லா வெந்து அப்படியே சுருண்டு போயிடுச்சு பாருங்கள். பீர்க்கங்காய் ரொம்ப நேரம் ஆகாது வேகத்துக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடுறேன். நெய் பீர்க்கங்காய் தயாருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சூடாக்குங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் தனியாவை போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது வதக்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற விடுங்க. மிக்சியில் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் இது 3யும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தனியா ஆறுனதும் அதையும் பொடியாக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, நெய் ஊற்றுங்க. நெய் சூடானதும் பீர்க்கங்காவை அதில் போடுங்க. அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தனியாத்தூளையே அதோட சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் இது 3யும் அதோட சேர்த்து கலந்து நல்லா வதக்குங்க. அதோட உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வதங்கணுங்க. அது நல்லா சுருண்டு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க.